மதிப்புக்குரிய வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் நண்பர் அருட்செல்வம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்திலே எனக்கு பாராட்டும் புகழுரைகளையும் அளித்த அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருகையின் போது பிரிட்டனில் என்னுடைய முதல் புத்தகம் வெளியாகி இருக்கிறது. தமிழிலே வெள்ளை யானை என்ற பெயரிலே நான் எழுதிய நாவல் 1870களிலே தென்னிந்தியாவை சூறையாடிய பெரும் பஞ்சத்தின் பின்னணியிலே எழுதப்பட்டது அந்த நாவல். அதனுடைய ஆங்கில மொழியாக்கம் இந்த ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் வெவ்வேறு பதிப்பகங்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் மொழியாக்கத்தின் தலைப்பு ஒயிட் எலிஃபண்ட். நண்பர்களே, அதே போன்று இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் இங்கே ஏற்கனவே டாக்டர் அருட்செல்வம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சென்ற ஏப்ரலிலே நாங்கள் நியூயார்க் நகரத்திலே தமிழ் இலக்கியத்தை அமெரிக்க சமூகத்திற்கு, அமெரிக்க அறிவு சமூகத்திற்கு கொண்டு செல்லும் பொருட்டு லிவிங் தமிழ் என்ற தலைப்பிலே ஒரு கருத்தரங்கை நியூயார்க் நகரத்தில் நடத்தினோம். அமெரிக்க எழுத்தாளர்கள் 30 பேர், தமிழ் எழுத்தாளர்கள் 30 பேர் கலந்து கொண்ட அமர்வுகள் 2 நாட்கள் நியூயார்க் நகரத்தில் நடைபெற்றன. இந்திய மொழிகளிலிருந்து அமெரிக்காவில் நிகழ்பெற்ற இத்தகைய ஒரு நிகழ்ச்சி இதற்கு முன்னால் நடந்ததில்லை. அந்த மாநாட்டின் அடுத்த தொடர்ச்சியாக அடுத்த செப்டம்பர் மாதம் அதே லிவிங் தமிழ் லிட் ஃபெஸ்ட்டை லண்டனிலே நடத்துவதற்கு முடிவெடுத்திருக்கிறோம். டாக்டர் அருட்செல்வம் முதலிய நண்பர்கள் அதற்கு முன்முயற்சி எடுத்து செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது பிரிட்டனை பொறுத்தவரை இன்னொரு புது தொடக்கமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். இந்த முயற்சிகள் அனைவருக்கும் கூட இருக்கும் அனைவரு நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, இத்தகைய ஒரு நிகழ்ச்சியிலே உரையாற்றும் போது பொதுவாக ஒரு சம்பிரதாய உரைகளை ஆற்றுவதுதான் வழக்கம். நன்றி, வணக்கம் போன்ற விஷயங்கள், அல்லது அரங்கினை மகிழ்விக்கக்கூடிய கதைகள், நிகழ்வு தொகுப்புகள் வழியாக ஒரு உரையை ஆற்றலாம். ஆனால் என்னுடைய ஒரு சிக்கல் என்னவென்றால், ஒரு சிக்கல் 2 சிக்கல். ஒன்று, என்னுடைய பெரும்பாலான உரைகள் பதிவு செய்யப்படும், அவை யூடியூப்பில் இருக்கும். இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அதை விட குறைந்தது 50 அல்லது 60 மடங்கு பேர் இதை ஏற்கனவே பார்க்க போகிறார். அவர் அத்தனை பேரை இங்கே மனக்கண்ணால் கண்டுகொண்டு தான் இந்த உரையை நான் ஆற்ற வேண்டும். இரண்டாவதாக, இந்த உரை நீண்ட காலம் தொடர்ந்து கேட்கப்பட வேண்டும். அப்போ ஒரு 5 வருடம் 6 வருடங்களுக்கு பிறகு கூட அந்த உரை அர்த்தமுள்ளதாகவும் பொருட்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான சவால் என்பது, நான் ஒரு உரையுமே திரும்பி ஆற்ற முடியாது, ஒரு விஷயத்தை திரும்ப சொல்ல முடியாது. சொன்னால் என்றால் அது ஏற்கனவே யூடியூப்பில் இருக்கிறது யாரோ ஒரு எனக்கு கடிதம் எழுதுவார். ஆகவே ஒவ்வொரு உரையுமே ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒன்று புதிதாக சொல்ல வேண்டும். இந்த மதிய நேரத்திலே ஒரு உற்சாகமான உரையை கேட்க மகிழ்ச்சியுடன் வந்து அமர்ந்திருக்கும் உங்களிடம், ஆகவே மூளையை சீண்டும்படியான ஒரு உரையை ஆற்றுவது என்பது ஒரு வகையில் வன்முறையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. நண்பர்களே, அண்மையில் கோவையில் சில நண்பர்களிடம் பேசி கொண்டிருந்தோம். அவர்களெல்லாம் படிக்கக்கூடியவர்கள், ஒரு சிலர் தொழிலதிபர்கள். அப்போது கோவையில் இருக்கக்கூடிய முக்கியமான அறக்கட்டளைகள் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதை பற்றி பேசினார். அப்போ ஒரு தொழிலதிபர் சொன்னார், அறக்கட்டளையை நிறுவியவர் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் அந்த அறக்கட்டளை அதன் நோக்கத்தின்படி நடைபெறுகிறது. இல்லை என்றால் அந்த அறக்கட்டளை செயலற்றுவிடும். அது எதற்காக நிறுவப்பட்டதோ அந்த வேலை அங்கே நடக்காது. விதிவிலக்கு கிட்டத்தட்ட கிடையாது. அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், உண்மையில் இந்தியாவிலே விதிவிலக்கு கிடையாது. சென்னையில்
எவ்வளவு பெரிய கலாச்சார நிறுவனங்கள் இருக்கின்றன யோசித்து பாருங்கள். எவ்வளவு பெருசு. 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து மதிப்புள்ள கலாச்சார அறக்கட்டளைகள் சென்னை நகரத்துக்குள்ளே 12 இருக்கின்றன. எதுவுமே எந்த நடவடிக்கையுமே எந்த செயல்பாடுமே இல்லாமல் தான் இருக்குது. அது இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஏறத்தாழ 500க்கு மேற்பட்ட அறக்கட்டளைகள் சென்னையில் இருக்கின்றன. மதம் கலாச்சாரம் சார்ந்த செயல்பாடுகளுக்காக எதுவுமே செயல்பாட்டில் கிடையாது. எல்லாமே பரலைஸ்டாக இருக்குது. ஏனென்றால் அதை நிறுவியவர் ஒரு பெருங்கனவோட சொத்துக்களை எல்லாம் எழுதி வச்சு நிறுவியிருப்பார். ஒன்று, அவர் தன்னுடைய வாரிசுகளுக்கு அதை ட்ரஸ்ட்டாக விட்டுவிட்டு போவார். வாரிசுகள் அதை சொத்தாக தான் பாவிப்பாங்க, அறக்கட்டளைக்குள்ளே நோக்கத்துக்கு போக மாட்டாங்க. அல்லது ட்ரஸ்டிஷிப்புக்குள்ளே போவார். அவர் ஒரு தலைமுறைக்குள்ளே அது ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். அந்த ட்ரஸ்டிகளால் அது பொத்தி பாதுகாக்கப்படும் ஒரு சொத்து உடைமையாக மட்டும்தான் இருக்கும். இது உலகம் முழுக்க இருக்கிறது. அப்படி இல்லை. ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவுக்கு வந்தபோது சுவாமி விவேகானந்தரிடம் கேட்குறாங்க, அமெரிக்காவில் எது உங்களை ரொம்ப கவர்ந்தது? இந்தியாவுக்கு அமெரிக்காவிலிருந்து எதை எடுத்துக்கொண்டு செல்வீர்கள்? அப்போ என்னென்னமோ சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் தொழில்நுட்பம் நன்றாக தெரிந்தவர், அதன் மேல் பெருமதிப்பு கொண்ட விவேகானந்தர். அமெரிக்காவை அன்று ஆண்டு கொண்டிருந்த தத்துவ சிந்தனைகளில் நிபுணர் என்று சொல்லத்தக்க அளவுக்கு கல்வி கொண்டவர். ஆனால் விவேகானந்தருடைய பதில் என்னவென்றால், நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள், நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற பொது நிறுவனங்கள் போன்ற ஒன்றை இந்தியாவுக்கு ஒரு செய்தியாக எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. இந்தியாவுக்கு இன்று தேவை ஐரோப்பா உருவாக்கிய நிறுவனம் என்கிற கருத்து தான், ஐடியா தான் என்று சொன்னார். ஏன் அந்த நிறுவனம் என்ற கருத்தை அவர் ஒரு பதியம் போட்டு எடுத்து வந்து ஏறத்தாழ 200 ஆண்டுகளாகியும் கூட நாம் ஏன் கற்றுக்கொள்ளவில்லை? நம்முடைய அனுபவங்களை வச்சு யோசித்து பாருங்கள். எங்கிருந்தாலும் ஒரு தமிழர்கள் தமிழ் சங்கம் வைத்தார்கள் என்றால் ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளே அதில் கருத்து முரண்பாடு வந்து போட்டி தமிழ் சங்கம் ஆரம்பிக்கப்படும் இல்லையா? அப்புறம் அது அமீபா போல வளர்ந்து கொண்டே இருக்கும். பிளர்ந்து வளரக்கூடிய ஒரு தன்மை தமிழக நிறுவனங்களுக்கு உண்டு. இது பெரிய நிறுவனங்களுக்கு அல்ல. தமிழ்நாட்டில் சிறுபத்திரிகைகளை ஆரம்பித்தால் கூட, லிட்டில் மேக்ஸ் ஆரம்பிப்போம், 3 பேர் சேர்ந்து சிறுபத்திரிகை ஆரம்பித்தா கூட அது ஒரு வருஷத்துக்குள்ளே 2ஆக பிளந்துடும். சுந்தர ராமசாமி சொல்வார், ஒரே ஒருவர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதில் ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் அது உடையாமல் இருக்க முடியும். ஏன்னா அவர் ஏதாவது வாள் மேலே விழுந்து 2 துண்டாக வளைஞ்சாதான் அது உடைய முடியும். கேரளாவில் அப்படி ஒருவர் இருந்தார், லோனப்பன் நம்பாடன் என்று பேர். அவர் பேர் இரிஞ்சாலக்குடா தொகுதியில் அவர் தான் எம்எல்ஏ ஜெயிப்பார். அவர் ஒரு கட்சி வச்சுருந்தார், கேரளா காங்கிரஸ் (எல்) லோனப்பன். அதில் தலைவர் அவர் தான், ஜெனரல் பாடியும் அவர் தான், வேறு ஆள் கிடையாது. ஆக அந்த கட்சி மட்டும்தான் கேரளாவில் உடையாத ஒரே கட்சி. அவர் ஒரு முறை சட்டசபையில் சொன்னாராம், நானும் என்னுடைய கட்சியோட ஜெனரல் பாடியும், தட் மீன் மை பாடி, இப்போ வெளியே போகிறோம் அப்படின்னு, வெளிநடப்பு பண்ணுறோம் அப்படின்னு. அவருடைய பாடி தான் அது. வேறு எல்லாமே உடஞ்சிரும் தமிழ்நாட்டில். இந்தியாவில் இந்த கேரக்டர் என்ன? எது நம்மளை இந்த சிக்கல் கொண்டு சாக்கு? நாம் யோசித்து பார்த்துருக்கோமா? நம்ம அமைப்புகளில் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். எப்படிலாம் கருத்து முரண்பாடு வரும். ஒன்று, ஒரு தலைவராக ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் டாமினேட்டிங் கேரக்டரை டெவலப் பண்ணிக்குவார். நான் சொன்னேன், நான் அரசன் அப்படிம்பார். ஒரு வெளிநாட்டு நிறுவனம், குறிப்பாக ஐரோப்பிய நிறுவனம் அல்ல அமெரிக்க நிறுவனம் ஏன் உடையாமல் இருக்குன்னா, அதன் தலைவர் அரசர் அல்ல, அவர் அதனுடைய நிர்வாகி மட்டும்தான். அந்த உணர்வு அவருக்கு இருக்கும். ஆனால் இந்தியர்கள் என்றால் அந்த தலைவர் தன்னை அரசர் நினச்சிக்குவாங்க. எனக்கு தெரிந்து ஒரு ட்ரஸ்ட்டில் தலைவருக்கு மட்டும் ஒரு லிஃப்ட் இருக்குது. வேறு ட்ரஸ்டிகள் அந்த லிஃப்ட்டில் ஏறினாருண்டா அந்த தலைவருக்கு அது பிடிக்கிறது இல்லை. அது எப்படி தலைவர் ஏறக்கூடிய ஒரு லிஃப்ட், அவர் மட்டும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கூட வரமாட்டார், அதுக்கு மட்டும் ஒரு லிஃப்ட் இருக்குது, வேறு ஆளுக்கு அந்த லிஃப்ட் ஏறக்கூடாது. இப்போ இந்த மனநிலை இருக்குது, அரசருங்கிற மனநிலை. இந்த மனநிலை தான் முதல் பிரச்சனை. இந்த மனநிலை இருந்தால் என்னைக்காவது இவனை கீழே தள்ளிட்டு நான் வரணும் அப்படின்னு மற்றவங்க தோணத்தானே செய்யும். ஏன் நான் அரசன் ஆகக்கூடாது, எனக்கு என்ன குறை? அப்புறம் அவர் போட்டிகிட்டே இருப்பார். அப்போ ஏதோ ஒரு இடத்துல அது கான்ஃப்ளிக்ட் கொண்டு போகும். இரண்டாவதாக முக்கியமான ஒன்று இருக்குது, கூட்டு பிரஜை என்பதே நம்முடைய அமைப்புகளில் கிடையாது. கூட்டு பிரஜை எப்படின்னா, எப்படி ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னு ஒரு அமைப்பு முடிவு பண்ணோம்.
இதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் சொல்லுவார், நம்ம இப்படி பண்ணலாமே அப்படிம்பார். அப்போ அதை பற்றி விவாதிப்பாங்க. அதை பற்றி விவாதித்து முடித்து, இல்லை அது சரி வரல, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி முடிவெடுப்பாங்க. அப்போ ஒரு கருத்தை ஒரு ஐடியா சொல்கிறார் இல்லையா, அப்போ அவர் நியாயப்படி என்ன பண்ணணும், ஒரு ஐரோப்பியன் என்ன பண்ணுவான், கூட்டு முடிவு தான் முடிவு, என்னுடைய தரப்பை சொல்லிவிட்டு அதை கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க, பல காரணங்களுக்காக அது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஆகவே கூட்டு முடிவு தான் முக்கியம். இது ஒரு விராட உருவம். ஒரு அமைப்பு என்பது ஒரு தொகுப்பு மனிதன், ஒரு சட்டபூர்வமான என்டைட்டி, ஒரு மனிதன் தான் அது. அதுக்குள்ளே என் தரப்பை நான் முன் வச்சாச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா, இந்தியர் என்றால் கடைசி வரைக்கும் தான் தரப்பை பிடிவாதான்னு சொல்லிட்டு இருப்பார். தன்னுடைய தரப்பு வெல்லணும் என்றுக்காக மொத்த அமைப்பும் தோற்கணும்னு எதிர்பார்ப்பார். அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே சொல்லுவார், அப்போவே சொன்னேங்க, தலையிலே அடிச்சுக்கிட்டேன் அப்படிம்பார். அப்புறம் அதை தோற்கடிக்க என்னென்ன அவரால் செய்ய முடியும் அதெல்லாம் பண்ணுவார். அதுக்குள்ளே ஒரு சின்ன குரூப்பை உருவாக்குவார். மொத்தம் 60 பேர் இருக்காங்க, இவருக்கு ஒரு 5 பேர் தனியாக குரூப் வச்சுருப்பார். இப்படி தான் இதை பண்ணியிருக்கணும். ஒரு சாதாரண நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமை வைக்கணுமா சனிக்கிழமை வைக்கணுமாங்கிறதுலையே குரூப் பிரிஞ்சிருவாங்க. இப்படி தான் தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய எல்லா அமைப்புகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை பற்றி விவாதிக்கும்போது அந்த தொழில் அதிபராகிய நண்பர் சொன்னார், இங்கே ஃபெய்த் சார்ந்து, நம்பிக்கை சார்ந்து தான், ஃபெய்த் சார்ந்து தான் அமைப்புகள் உருவாக முடியும், அதுதான் நிலைநிற்கும். காமன் எத்திக்ஸ் சார்ந்து, காமன் வேல்யூ சிஸ்டம் சார்ந்து ஒரு அமைப்பு உருவாக முடியாது, நிற்க முடியாது. ஏன்னா அது இந்தியாவில் கிடையாது. காமன் எத்திக்ஸ் என்பது கிட்டத்தட்ட இந்தியாவில் கிடையாது. பல பேருக்கு உடனடியாக வருத்தம் இருக்கும். ஏன்னா ஒரு பழக்கம் உண்டு, அது தமிழ் பண்பாட்டு ஒரு பழக்கம். ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரை புகழ்ந்து பேசணும், நம்மளை நாமளே புகழ்ந்து பேசிக்கணும். தமிழனை இன்னொரு இனம் உண்டு, தனியாக அவருக்கு குணம் உண்டு நான் சொன்னால் எல்லோரும் கை தட்டுவீங்க. நான் சொல்கிறது பிரச்சனையே. அதை வேறு வழி இல்லை. பெர்மிங்ஹாமை புகழ்ந்து நான் எதுவுமே சொல்ல போகிறதில்லை, ஏன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கேன். நம்மளை நாமே புகழ்ந்துக்கின்ற அவசியம் இல்லை. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நாம் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். இதுதான் பிரச்சனை. ஃபெய்த்து சார்ந்த அமைப்புகள் உருவாகும். ஆனால் காமன் எத்திக்ஸ் சார்ந்து, காமன் ஆம்பிஷன் சார்ந்து ஒரு அமைப்பை இந்தியர்களால் உருவாக்க முடியாது. உருவாக்க முடியும்னா அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பை எங்கே சொல்லுங்கள். அப்போ நான் சொன்னேன், சட்டுன்னு கேட்கும்போது சரின்னு தோணுது. இந்தியர்கள் ஃபெய்த்து சார்ந்தவங்க, அதாவது ஏதோ ஒரு கடவுள் மேலே, ஒரு அமைப்பு, ஒரு கொள்கை மேலே ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் அதுவும் உண்மையா? அது கிடையாது. அப்படி இருந்தால் கோயில்கள் ஊழலற்றவையாக தான் இந்தியாவில் இருந்திருக்கணும். இந்தியாவில் கூட எல்லா கோயிலும் அப் டு ராமர் கோயில் வரைக்கும் கோவில் கட்டுனா ஒரு வருஷத்துக்குள்ளே மாபெரும் ஊழல் அதில் வெடித்து தான் தீரும். இந்தியாவுடைய ப்ரைடு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது, அதில் ஊழல் வெளிவருதுன்னா என்ன பிரச்சனை? அது இன்று நேற்று இருக்கிறதா? நண்பர்களே, சுசீந்திரம் ஆலயத்தில் ஒரு கல் சிலை இருக்குது. அந்த சிலை ஒருத்தனை பலகையில் உட்கார வச்சு 2 கையை அந்த பலகையில் வச்சு அந்த 2 கையை ஆணி வச்சு அந்த பலகையோடு அடிச்சிருக்காங்க. அப்படி கல்லில் செஞ்சுருக்காங்க. இது உண்மையிலே ஒரு கணக்க பிள்ளை அப்படி உட்கார வச்சு ஆணி அடிச்சிருக்காங்க. சிலுவையில் இன்னொரு வசதி, சிலுவையில் சொந்த போட்டாங்க, இதில் உட்கார வச்சுருக்காங்க. அவ்வளோ வித்தியாசம். இன்னும் கொஞ்சம் வசதியான சிலுவைன்னு வைங்க. அந்த சிலுவை உட்கார வச்சுருக்காங்க. அதை கல்லை செஞ்சு வச்சுருக்காங்க. அது எங்கே வச்சுருக்காங்கன்னா, சுதந்திரம் கணக்கு வழக்குகள் பார்க்க வேண்டிய செம்பராம மண்டபத்தில் அந்த சிலை இருக்குது. எல்லா தமிழ்நாட்டு கோயில்கள்லையுமே கணக்கு பிள்ளை ஒருத்தரை கழுவில் ஏற்றுற மாதிரி ஒரு சிலை இருக்கும். திருவட்டார் கோயிலில் இருக்குது, திருநெல்வேலி கோயிலில் இருக்குது. நிறைய பேருக்கு அது என்னென்னு தெரியாது. அது கணக்கு பிள்ளை கழுவேற்றுற கதை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே கணக்கு பிள்ளைகள் கோயில் சொத்தை திருடுவாங்க. அப்போ மேற்கொண்டு வரக்கூடிய கணக்கு பிள்ளைகளுக்கு திருடாதீங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஃபெய்த் அடிப்படையில் நம்ம அமைப்புகளை உருவாக்கணும்னா, எங்கே ஃபெய்த் இருக்கோ அங்கே தான் இருக்குல்ல பயங்கரமான திருட்டு நடக்கும். ராமர் மேலே ஃபெய்த்துக்கு இந்தியாவில் அளவே கிடையாது. அதுக்காக திருடாமல் இருக்க முடியாது. அது நம்முடைய தேசிய குணம். நம்முடைய தேசிய குணத்தை நம்ம எதுக்கு இழக்கணும்? இப்போது இரட்டையர் என்று ஒரு கவிஞர் இருந்தாங்க. இரட்டையர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் முடவர், ஒருத்தர் குருடர். இவர் அவர் மேலே ஏறி போவார். ஒரு வரி 2 வரி அவர் பாடுவாங்க, 2 வரி இவருக்கு பாடுவாங்க. அதில் தேங்கு புகழ் ஆங்கூர் சிவனே அல்லாளி அப்பா, நாங்கள் பசித்திருக்கை நியாயமோ அப்படின்னு கவிதை இருக்குது. ஒருத்தர் பாடுறார், தேங்கு புகழ் ஆங்கூர் சிவனே அல்லாளி அப்பா, நாங்கள் பசித்திருக்கை நியாயமோ.
இது எப்போ இந்த லைனை முதல்ல ஆள் பாடுறாருன்னா, ஆங்கூருங்கிற ஊருக்கு போகிறாங்க. ராத்திரி ஒரு 7 மணிக்கு போகிறாங்க. அப்போ அந்தியில் அங்கே 100 நாழி அரிசி பொங்கி சிவனுக்கு படைக்கணும். 100 நாழி. அதை சோத்தை எல்லோரும் கொடுக்கணும். இவங்க அங்கே போனால் ஒன்றுமே இல்லை, சாமி மட்டும்தான் இருக்குது. நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இப்போ சாப்பாடு கேட்டிருக்காங்க. சாப்பாடெலாம் ஒன்றும் இங்கே இல்லை அப்படின்ட்டாங்க. சாப்பாடு இல்லைன்னு. அப்போ இவங்க பாடுறாங்க, தேங்கு புகழ் ஆங்கூர் சிவனே அல்லாளியப்பா, நாங்கள் பசித்திருக்கை நியாயமோ. அதுக்கு மற்றவர் பாடுறார், போங்கானம் கூறு சங்கு தோல்முரசு கோட்டோசை அல்லாமல் சோறு கண்ட மூலியார் சொல் அப்படின்னு. நாங்கள் இருக்கிற சிவனுக்கே கூறு சங்கு தோல் முரசு கோட்டு ஓசை தவிர சோறை அவருக்கே இல்லையே அப்படின்னு. இந்த பாட்டு பிரபலம் ஆன பிறகு பாண்டியன் அந்த கோயிலுக்கு வந்து அந்த ஊழல் செய்த அதிகாரிகளை தண்டித்தார் என்றும் ஒரு கல்வெட்டு எழுதி வச்சாருன்னு தொன்மம் இருக்குது. அப்போ மறுபடியும் அடுத்த தலைமுறை அதை செஞ்சுருப்பாங்க. ஆக இந்த பண்பாட்டு ஏன் இருக்குது? எங்கே சிக்கல் இருக்குது? எங்கே சிக்கல் இருக்குது? இதை பற்றி நாம் யோசிக்காமல் தேசிய பெருமிதம், பண்பாட்டு மேன்மை, மூதாதையர் பெருமை, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் நம்ம எப்படி வாளோடு தோன்றோம், இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறது இருக்கு. அதல்ல. அட்லீஸ்ட் இங்கே வந்து அரசியல்வாதி வந்து அதெல்லாம் தான் பேசுவாங்க, பட்டிமன்ற பேச்சாளர் வந்து தான் பேசுவாங்க. ஒரு ரைட்டராவது வேற ஒரு விஷயத்தை பேசணும் இல்லையா? அது நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன், என்ன பிரச்சனை? நேற்று நானும் தீபாவும் பேசிகிட்டு இருக்கும்போது நானும் பார்க்கையும் பேசிகிட்டு இருக்கும்போது இது ஒன்று, அது கண்டினியூஸாக தீபாட்டே அந்த பேச வந்தது. அது என்னென்னா, இந்தியா இன்னும் என்ன ஆகும், இன்னும் ஒரு 25 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளில் என்னவா ஆகும், அதுக்கான ஸ்கோப் என்ன, உலகம் என்னவாகும். அப்போ நான் சொன்னேன் வந்து, நான் உலக அரசியலையும் பொருளியலையும் கூர்ந்து கவனிக்கக்கூடியவன், படிக்கக்கூடியவன். அந்த வகையில் பார்த்தா எதிர்காலம் என்பது சீனா தான், அதில் சந்தேகம் கிடையாது. அது எந்த அளவுக்கு ஒத்தி போட முடியுங்கிறத நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உலகமே. ஆனால் ஒன்றும் ஒத்தி போட முடியாது, அது சைனா தான். உலகம் வரலாறு தொடங்கின காலத்திலிருந்து எப்போவுமே ஒரு சூப்பர் பவர் உலகத்தில் இருந்திருக்கு. நமக்கு தெரிந்த எழுதப்பட்ட வரலாறு காலத்திலிருந்து, ரோம் காலத்திலிருந்து, அதுக்கு முன்னாடி எகிப்து காலத்திலிருந்து ஒரு சூப்பர் பவர் உலகத்தில் இருந்திருக்கு. அவ்வளோ டிராஃபிக் இல்லாத காலத்தில், அவ்வளோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லாத காலத்திலேயே ஒரு சூப்பர் பவர் இருந்திருக்கும் போது இன்னும் வேறு வழி கிடையாது, சைனா இருக்கும். ஆனால் என்னுடைய கணிப்பில் அமெரிக்கா ஒருபோதும் தோற்காது. அப்படியெல்லாம் ஆசைகள் நமக்கு இருந்தாலும் அமெரிக்கா வில் பி ஹியர். 2 காரணம். ஒன்று, அமெரிக்காவுடைய அறிவார்ந்த ஆதிக்கம் இன்னும் ஒரு 200-300 ஆண்டு காலம் நீடிக்கும் நான் நினைக்கிறேன். அமெரிக்காவுடைய பவர் என்பது அவங்களுடைய யூனிவர்சிட்டிஸில் தான் இருக்குது. நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போனால் தெரியும். த லிவிங் இன்டலெக்சுவல் சர்க்கிள்ஸ் என்று அங்குள்ள யூனிவர்சிட்டி சொல்லலாம். அப்படி கிளை நாடுகளில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறதா எனக்கு தெரியாது. நானே வந்து சிங்கப்பூர், நான்யாங் பல்கலைக்கழகத்தை எல்லாம் அங்கே பணியாற்றி இருக்கிறேன் குறுகின காலம். ஏன்னா நல்லா கூர்ந்து பார்த்துருக்கேன். அங்கே எங்கேயுமே ஒரு இன்டலெக்சுவல் கிளைமேட்டை பார்க்க முடியாது. அது அமெரிக்காவில் இருக்குது. அதுதான் மெயின். அப்புறம் அளவிட முடியாத அளவுக்கு எரிபொருள் ஆற்றல் இருக்குது அந்த நாட்டுக்கு. இந்த 2மே அதை இன்னும் ஒரு பெரிய வலுவான நாடாக வச்சுருக்கோம். ஆகவே இதுதான் வரலாறு. இதை பேசிகிட்டு இருக்கும்போது தான் பாறை கேட்டால், இந்தியா சார் கேட்கணும், நம்ம வெளிக்கூடுக்கு நம்ம இங்கே வந்துட்டால் நமக்கு இந்தியா இன்னும் பிரியமாகிடுதில்லை. நான் சொன்னேன், பெருசாக பின்னால் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் முன்னால் போகிறதுக்கான வாய்ப்புகள் நன்றி, அவ்வளோதான். லெட் அஸ் ஹோப். ஏன், என்ன பிரச்சனை? நம்ம இங்கே தான் ஆரம்பித்தேன். ஒன்று, இந்தியா, விஎஸ் நைப்பால் எழுதின தலைப்பு, இந்தியா த லேண்ட் ஆஃப் 1000 மியூட்டினிஸ், 1000 கலகங்களின் நாடு. நமக்கு தெரிந்த வரலாறு இருந்த காலம் முதல், மகாபாரத காலம் முதல் நாம் பேசிட்டு இந்த நிமிடம் வரைக்கும் இந்தியாவுடைய ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு இடத்துல ஒரு பூசல் நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு கிளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாத ஒரு காலம் வரலாற்றில் பதிவானதே கிடையாது. அப்படி பதிவான நீங்கள் நான் சொல்கிறத ஒட்டுமொத்த வரலாறு என்னால் பார்க்க முடியும்னு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு வரலாறு இருந்ததே கிடையாது. இதுதான் முதல் பிரச்சனை. நம்மால் ஒட்டுமொத்தமாக நம்ம தொகுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். குட்டி 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 பூசல்களாகத்தான் இந்தியா ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூருக்கும் கரூருக்கு ஒரு பூசல் ஓடிட்டுருக்கும், அல்லது தஞ்சாவூருக்கு முசிறிக்கும் இடையில சண்டை ஓடிட்டுருக்கும். இப்படி ஆரம்பித்து மாநில வழி, மொழி வழி, தண்ணிக்காக எதோ பூசல்களாகத்தான் அந்த பூசல்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து போயிட்டே இருக்கும்.
அது ஒரு பெரிய ஆச்சரியம். இவ்வளோ பூசல் உள்ள நாடு இப்படி எப்படி ஓடுது அப்படின்னு. அது ஓடும். அதுக்கான உதாரணம் நம்ம டிராஃபிக் தான். எந்த ரூலும் கிடையாது. ஆனால் எல்லோரும் வீட்டுக்கு போய் சேர்றதில்லை. யாரும் செத்து போகிறது இல்லையே. யார் வேணாலும் எப்படி வேணாலும் வண்டி ஓட்டிக்கலாம் இல்லையா. ஆனால் ஒன்றும் நடக்கிறதில்ல. எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். அது என்ன சொல்லுது, இந்த லா ஆஃப் கேவஸ்ங்கிற மாதிரி கசாமுசான்னு இருக்கும், ஒர்க் ஆகும். அதுதான் நம்முடைய பூசல்களின் ஒரு இது, உட்பூசல்கள். இந்த பூசலிடும் தன்மை தான் நான் ஏற்கனவே சொன்ன அமைப்புகளுக்குள்ளேயும் வரும். ஒருவர் அந்த ஒட்டுமொத்தம் முக்கியம் இல்லை, என்னுடைய தரப்பு தான் முக்கியம், நான் தான் முக்கியம். அதுக்காக நான் ஒட்டுமொத்தத்தை டிஸ்மிஸ் பண்ண ரெடியாக இருப்பேன். இந்தியா ஒட்டுமொத்தமாக முன்னேறுதா அப்படின்னு கேட்டால் முன்னேறலாம். ஆனால் இப்போ எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு இந்த இஷ்யூ தான் முக்கியம். நான் இதுதான் முன் வைப்பேன். எல்லா அரசியல்வாதிகளும் ஏதேனும் ஒரு பூசலில் மொழியில் தான் இந்தியாவில் பேச முடியும். பூசலில் மொழியில் பேசாத, நம்பிக்கையின் மொழியில் பேசக்கூடிய அரசியல் தலைவர் என்று இந்தியாவிலேயே எனக்கு தெரிந்து 2 பேர் தான் இருந்தாங்க. ஒன்று நேரு, கடைசி வரைக்கும் ஒருங்கிணைப்பு மொழியில் தான் பேசினார், ஒருபோதும் பூசலி மொழியில் பேசலை. இன்னொன்று பேசவே இல்லை, ஆனால் பேசினா ஒருங்கிணைப்பு மொழியில் மட்டும் தான் பேசியிருக்கிறார் PV நரசிம்மராவ். மற்றவங்க எல்லாருமே ஏதோ பூசலாக தான் பேசணும், இல்லைன்னா ஜனங்கள் கவனிக்க மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ நானே இங்கே வந்து எதிரிகளை எச்சரிக்கைன்னு சொன்னால் இன்னும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அதுதானே நம்முடைய வழக்கம். ஒரு உடனடியாக எதிரிக்கு எதிரான ஒரு இந்த அறைகோல் இருக்குது, அதுதான் நமக்கு பிடிக்கும். இதுதான் இந்தியாவுடைய மேஜரான பிரச்சனை. இதை இந்தியா தீர்த்து கொள்ளுமா என்று கேட்டால் ஒரு வேளை தீர்த்து கொள்ளலாம் நம்முடைய பேரப்பிள்ளையுடைய காலத்தில். நம்ம காலத்தில் கண்ணுக்கு தெரியலை, ஏன்னா நாம் அப்படி தான் இருக்கோம். நம்ம ஃபேஸ்புக்கில் புசல் போட்டுட்ருக்கோம், அவங்க அடுத்த காலத்தில் வரக்கூடிய வேறொரு ஊடகத்தில் புசலிடுவாங்க. இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்னது தான், பொது அறம் இன்மை. பொதுவான ஒரு அறம் இருக்குது. ஒரு பொது நிறுவனம் என்பது ஒரு பொது அறத்தின் அடிப்படையில் தான் செயல்படணும். பொது அறத்தின் அடிப்படையில் செயல்படும் போது மட்டும்தான் பொது நிறுவனங்கள் செயல்பட முடியும். கூட்டான செயல்பாடு என்பது பொது அறத்தின் அடிப்படையில் தான். அது ஒருத்தனை தோற்கடிக்கலை. அதாவது உங்களோட உடம்பு என்பது அப்படி செயல்படக்கூடிய ஒரு ஆளரூபந்தான். ஒருத்தர் நம்ம முன்னாடி இருக்கிறார் என்றால் எத்தனை கோடி வைரஸுகளும் பாக்டீரியாக்களும் அவர்கிட்ட இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து அதில் எவ்வளோ பாக்டீரியா நீங்கள் கொண்டுகிட்டே இருக்கிறீங்க. ஒரு உடம்பு என்பது மாபெரும் கொலைக்கலாம், செத்துக்கிட்டே இருக்குது. அதனால் அது இல்லை, அது அந்த சாவு வழியாக அந்த உடம்பு வாழத்தான் செய்யுது. அப்போ ஒரு கருத்து மறுக்கப்படும் போது அந்த அமைப்பு வலுப்பெறுகிறது, ஒரு கருத்து நிராகரிக்கப்படும் போது அந்த அமைப்பு வலுப்பெறுகிறது. நிராகரிக்கப்பட்ட கருத்து உடனடியாக அந்த மொத்த அமைப்பை தாக்கி அழிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய மனம் அதை ஒத்துக்காது. நம்முடைய மனம் வந்து அந்த பொது விஷயத்துக்கு எதிராக தான் இருக்கும். அதுதான் அந்த முதல்ல நான் சொன்ன அறக்கட்டளைகளை பற்றி சொல்கிறேன் வரும்போது, அந்த அறக்கட்டளையே பேரலிஸ் ஆனால் கூட நம்ம அதை பற்றி கொல்லப்பட மாட்டோம், நாம் அதை வெல்லத்தான் இருக்கிறோம். இதுதான் நம்முடைய வரலாறு முழுக்க நம்மளை தோற்கடித்து வந்திருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த கதையை சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு அனுபவத்தை சொல்கிறேன்னே, சின்ன வயசில் நான் வந்து அஜிதனுக்கு அவனுடைய இந்தியாவுடைய மாவீரர்களின் கதையை சொல்கிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன், பழசிராஜா, அப்படி சொல்கிறேன், புலித்தேவன். அப்போ எல்லா கதையிலையும் காமனான அம்சம் என்ன? அவருடைய தோழன் ஒருத்தன் காட்டி கொடுத்து அவரை பிடிச்சி தூக்கிலப்பட்டிருப்பான். கிட்டத்தட்ட 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு ஃபுல் டே யோசித்த பிறகு அஜி ஒரு கேள்வி கேட்டான், இன்றைக்கி முக்கியமான கேள்வி. அப்போ வெள்ளைக்காரன் அவங்க யாரும் காட்டி கொடுக்கலையா? ஏன் பானர்மேன் அவங்க கூட இருக்க ஒருத்தன் காட்டி கொடுத்துருக்கலாமே? கட்டபொம்மன் ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஓகே. ஏன்னா பானர்மேனுக்கு ஒரு எட்டப்பமே ஏன் இல்லை? இந்தியா முழுக்க ஒரு வெள்ளைக்காரன் கூட இன்னொரு வெள்ளைக்காரனை ஏன் காட்டி கொடுக்கல? இந்தியா முழுக்க அத்தனை மாவீரர்களையும் யாரோ ஒருத்தன் ஏன் காட்டி கொடுத்தான்? நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வரலாறு சொல்லிக் கொடுக்குறோம்? வீரன் ஒருத்தர் இருந்தால் காட்டி கொடுக்குற ஒருத்தர் இருப்பான். காட்டி கொடுக்குற ஆள் இல்லாத தமிழக வரலாறு, இந்திய வரலாறு எங்கேனும் உண்டா? ஒரு உதாரணமாக இருக்கா? ஆந்திராவில் இருக்கா? அப்போ நம்முடைய பண்பாட்டில் என்ன இருக்குது? ஏன் நம்ம காட்டி கொடுக்குறோம்? ஏன் நம்ம நம்முடைய அமைப்பை நாமளே தோக்கடிக்கணும்? இன்றைக்கு வரைக்கும் ட்ரஸ்ட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சது இல்லையா? இன்றைக்கி இருக்க ஒரு விஷயம் இதுதானே ஏற்றுக்கு இருந்திருக்கு. அதை ஒட்டி தான் அடுத்தன் வரணும். ஏன் அமைப்பு ஒருங்காகலை? ஒரு வரலாற்று சித்திரத்தை சொல்கிறேனே, கேரள வரலாற்றின் மாபெரும் வீரர் என்று சொல்லப்படக்கூடியவர், கிளைக்காவளையிலிருந்து காசர்கோடு வரைக்கும் பெரும்பாலும் எல்லா நகரத்துலேயுமே அவருக்கு ஒரு சிலை இருக்கும். வேலுத்தம்பி தலவா. அவர் தான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரான முதல்
கலகக்குரல். அந்த ஊர் கட்டபொம்மன் வைங்க, அப்படி எல்லா ஊர்லேயும் ஒரு கட்டபொம்மன்ஸ் இருப்பாங்க. இந்த வேலுத்தம்பி தளவா கொல்லத்தில் பிரிட்டிஷ் கண்டோன்மெண்ட்டுக்கு எதிராக படை கொண்டு போகிறார். 35,000 பேர் கொண்ட படையை கொல்லம் போர்ட்டில் இருந்து கிளப்பி கொல்லம் கண்டோன்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். கொல்லம் கண்டோன்மெண்ட்டில் கர்னல் சேமியஸ் தலைமையில் ஒரு பிரிட்டிஷ் இராணுவம் இருக்குது. இராணுவம் என்று ஒரு மங்கள வழக்காக சொல்கிறேன். 2 பீரங்கி, 7 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ், 30க்கும் குறைவான மறவர்கள், அவ்வளோதான் அந்த இருக்காங்க. அதான் அந்த இராணுவம். போர். வரலாற்று ஆசிரியராகிய பி.கே. பாலகிருஷ்ணன் அதை போர்னு சொல்லலை, அடிபிடி அப்படிங்கிறார். என்ன நடந்ததுன்னா, கீழே 1.5 அடி ஹைட்டில் பீரங்கியை வச்சு சுட ஆரம்பித்தாங்க. சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. முன் வரிசையில் ஆட்கள் செத்துட்டு இருக்காங்க, பின் வரிசையில் இன்னும் தகவல் போய் சேரல. அவங்க அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. முன்னால் ஆளை சுட்டு செத்துட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 6,000-7,000 பேர் செத்து போயிட்டாங்க. எல்லோரும் கலைஞ்சு ஓடினாங்க. இந்த 300 பேரும் அன்றைக்கி ஈவினிங் வெளியே போய் உதிரி அலைஞ்சிட்டு இருந்த இந்திய படைகளை பிடிச்சு கொண்டு வந்து மறுபடியும் ஒரு 600-700 பேரை தூக்கில் போட்டாங்க. இது கர்னல் சேமியஸோட கையால் எழுதப்பட்ட நோட்ஸ் இன்றைக்கி கூகுள் புக்ஸில் நீங்கள் படிக்கலாம். அப்போ யாருங்க வீரன்? கர்னல் சேமியஸுக்கு ஒரு சின்ன நினைவு சின்னம் கூட எங்கேயும் கிடையாது. ஆனால் வேலுத்தம்பி தளவா நமக்கு வீரன். இதுதான் நம்முடைய கல்ச்சராக இருக்குது. ஏன் நாம் தோற்கடிக்கும்? நம்முடைய மாவீரர்கள் எல்லாம் ஏன் தோற்கடிக்கப்பட்டாங்க? ஒன்று காட்டி கொடுக்க ஆள் இருக்குது, இன்னொன்று ஒரு இராணுவத்தை உருவாக்க முடியல, ஒரு ஒருங்கிணைவை உருவாக்க முடியல, ஒரு சிங்கிள் சிஸ்டத்தை உருவாக்க முடியல. ஏன் இந்திய இராணுவங்கள் தொடர்ந்து போரில் தோற்றுறதுங்கிறதுக்கு வெள்ளக்கார யோசிச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? லெஃப்ட் ரைட் போட தெரியல. யோசிச்சு பாருங்கள், ஒரு 35,000 பேர் சீராக கால் எடுத்து வைக்காமல் நடந்து போனாங்கன்னா என்ன நடக்கும்? முன்னாடி 10 பேர் நின்றுட்டான்னு வைங்க, அத்தனை பேர் அவன்கிட்ட வந்து முட்டி ஒரே கால ஆகிடும். அது சித்திரை திருவிழாவில் தேர் நிற்கிற மாதிரி ஆகிடும். அவன் வந்து ஒரு இராணுவம், ரோமன் காலத்தில் இருந்து அவங்க ஒரு இராணுவம். இடது கால்னால் இடது கால், வலது கால் வலது, ஒரு மிஷின். அவங்க 1,00,000-2,00,000 பேர் கொண்ட இராணுவம் கூட ஒரு இயந்திரமாக 2,00,000 கால்களில் போகக்கூடிய 1,00,000 தலைகளாக போயிட்டு இருந்தது. நம்ம வெறும் மாபாக தான் இருந்தோம். என்னுடைய இராணுவங்கள் எண்ணிக்கை பலத்தில் நாம் தோற்றத்து எல்லா களத்திலும் எதிரியை விட குறைந்தது 5 மடங்கு அதிகமாக இருந்தோம். நம்ம தோற்ற எல்லா களத்திலும் எதிரியை விட 5 மடங்கு அதிகம் எண்ணிக்கையோடு இருந்தோம். அது தோற்றம். ஏன்னா நம்ம வெறும் மாப். சிம்பாலிக்கல் எடுத்துப்பட்டால் இன்றைக்கு நம்ம அதுதான். மேலை பண்பாடு, நீங்கள் இங்கே வந்து வேலை பார்க்குற இந்த பண்பாடு, இவன் யோசிச்சு பாருங்க. இங்கே வந்து பார்த்தா எனக்கு பிரிட்டனை பார்க்கும்போதோ அல்லது நெதர்லாண்ட்ஸை பார்க்கும்போதெல்லாம் திக்குன்னு இருக்கும். நெதர்லாண்ட்ஸை பார்த்தா இந்திய லெவலுக்கு ஒரு பஞ்சாயத்து தான், அது ஒரு ராஜ்யம்னே சொல்ல முடியாது. இவன் அங்கே வந்து அடின்னு அடித்து நம்ம முன்னோர்களை எல்லாம் நான் அடி அடித்து சாம்ராஜ்யங்கள் உருவாக்கி என்னென்னோ பண்ணியிருக்கான். இந்த பிரிட்டன் எவ்வளவு என்ன இருக்குது? தமிழ்நாடு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா? ஆனால் இங்கிருந்து அங்கே வந்து எவ்வளோ பெரிய இடத்த கைப்பற்றியிருக்கான். ஒரு காலத்தில் பிரிட்டனில் இருக்கக்கூடிய சாதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ண ஒருவர் இங்கே எப்படியாவது தத்தி மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிட்டாருன்னா நேராக சென்னையில் அல்லது கல்கத்தாவில் ஒரு இராணுவ அதிகாரியாக போடுவாங்க, ஒரு சார்ஜன்ட் போஸ்ட் போடுவாங்க. 2 வருஷம் கழிஞ்சு ஒரு கேப்டன் பதவி போடுவாங்க. 3 வருஷம் கழிஞ்சு மாவட்ட கலெக்டர் ஆட் பண்ணுவாங்க. தென்காசி மாவட்ட கலெக்டர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 5ல் ஒரு பகுதிக்கு தலைவன். 5ல் ஒரு பகுதி அவர் கண்ட்ரோலுக்கு இருக்கும். மதுரை கலெக்டர் தமிழ்நாட்டுடைய 3ல் ஒரு பகுதி ஆட்சி செய்வார். மொத்தமே 8 கலெக்டர் தானே. எவ்வளோ வயசு இருக்கும்? 24-25 வயசு இருக்கும். அவருக்கு கீழே மொத்த இந்தியாவே, மொத்த தமிழகமே தலைவணங்கி நிற்கும். பாளையக்காரர்கள் அவங்க எல்லாம் தலைமுடியெல்லாம் பெரிய கீழெல்லாம் வச்சு ஜரிகை ஆடையெல்லாம் போட்டு இவர் முன்னாடி வந்து நின்றுருப்பாங்க. பிரிட்டன் நாட்டில் இருந்துட்டாவது நம்ம இவன் எப்படா அங்கே வந்து அடித்தான் நம்மளை அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? ஆனால் இவங்க ஒருங்கிணைவு உள்ள ஒரு சமூகம். அது அவங்களோட இராணுவத்திலேருந்து அவன் கற்றுக்கிட்டது. நாம் அன்றிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் மாப் மட்டும்தான், வெறும் மக்கள் திரள் மட்டும்தான், வெறும் கூட்டம் மட்டும்தான். 10,000 பேர் கொண்ட ஒரு கூட்டம் 200 பேர் கொண்ட இராணுவத்தால் மிக எளிதாக கையாளப்பட முடியும். இன்றைக்கும் அப்படி தான். இதிலிருந்து தான் நாம் நம்முடைய பண்பாடை பற்றி யோசிக்கணும். நம்முடைய பண்பாட்டு ஏன் இப்படி இருக்குது? நம்ம பண்பாடு இருந்து நாம் எதை எடுத்துக்கணும்? நண்பர்களே, ஒவ்வொரு பண்பாடும்
ஒரு குறிப்பிட்ட காலம் காண்டின உடனே தன்னைத்தானே மதிப்பிடும், தன்னைத்தானே ரீடிஃபைன் பண்ணும். நமக்கு என்ன இருக்குது, நம்முடைய பிரச்சனை என்ன, அடுத்த கட்ட நகரத்துக்கு நம்ம எதை கொண்டு போகணும் என்று முடிவு பண்ணும். இந்திய பண்பாடு அதே போல் பல முறை தன்னை ரிவைஸ் பண்ணியிருக்கு, ரீடிஃபைன் பண்ணியிருக்கு. இந்தியா தன்னை கடைசியாக ரீடிஃபைன் பண்ணிக்கிட்டது 1800களில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆங்கில கல்வி வழியாக ஒரு தலைமுறை உருவான பிறகு இந்தியா தன்னைத்தானே மதிப்பிட ஆரம்பிக்குது. இந்த கேள்வியில் நம்ம முன்னோரில் வந்திருக்கும் தானே, இந்த கேள்வி நம்ம முன்னோரில் வந்திருக்கும் தானே. அப்போது அவங்க இதை வேல்யூ பண்ணுறாங்க, அவங்க இந்த விஷயங்களை மதிப்பிடுறாங்க. எது நம்முடைய பிரச்சனை, எது நம்ம செய்யலாம் அப்படின்னு மதிப்பிடுறாங்க தாங்களே. அப்போ சில இயக்கங்கள் உருவாகி வருது. முக்கியமாக 2 இயக்கம் உங்களுக்கு தெரிந்ததை, வரலாறு தெரிந்தவங்களுக்கு தெரியும். ஒன்று இந்து சீர்திருத்த இயக்கங்கள், அது ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம் போன்ற நிறுவனங்கள். இவங்க தான் இந்திய பண்பாட்டில் இருந்து எதை விடணும், எதை அடுத்தது கொண்டு போகணும் என்று முடிவு பண்ணுறாங்க. எதை விடணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க எல்லாமே இந்த மாபு கல்ச்சரை தான். இந்த மாபு கல்ச்சரை விடணும் அப்படிங்கிறாங்க. காந்தி இந்தியாவுக்கு வரும்போது முதல் காங்கிரஸ் மாநாட்டில் அவர் கேட்குறாரு, ஏறத்தாழ 18,000 பேர் கூடின அந்த இடத்துல எல்லா கழிப்பறைகளும் நாரி கிடக்கு. அப்போ இதே கழிப்பறை தூய்மைப்படுத்தக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆள் வரல அப்படிங்கிறாங்க. 18,000 பேர் இருக்கமே, ஏன் கழிப்பறை க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாரு. அவங்களுக்கு தோணவே இல்லை, அது வேறு ஆள் தானே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறார். அவரே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறார். அங்கே தான் காந்தி இயக்கம் ஆரம்பிக்குது. அப்போது விவேகானந்தர்லேருந்து அவங்க இந்திய பண்பாட்டிலேருந்து சில விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க, சில விஷயங்களை கைவிடுறாங்க. அடுத்து காந்தி வர்றார். அரசியல் இயக்கம், காங்கிரஸ் அரசியல் இயக்கம் காந்தி வழியாக ஒரு பெரிய இயக்கமாக மாறுது. அதிலும் சில மதிப்பீடுகளை முன்னெடுக்கிறாங்க, சில மதிப்பீடுகளை கைவிடுறாங்க. அந்த கைவிடப்பட்ட எல்லா அம்சங்களையும் ஒரே வார்த்தையில் சொல்லலாம். ஒன்று மாப் மனநிலை தான். நாம் திரளாக இருக்கக்கூடாது, ஆர்கனைஸ்டான ஒரு அமைப்பாக மட்டும்தான் செயல்படணுங்கிறது. காங்கிரஸ் அமைப்பு காந்திக்கு பிறகு தான் ஒரு ஒருங்கிணைந்த பெரிய ஸ்ட்ரக்சராக மாறுது. உங்களுக்கு தெரியும், எனக்கு ஓரணா மெம்பர்ன்னு சொல்லி முழுக்க மெம்பர்ஷிப்புக்கு சேர்க்குறார். அது வரைக்கும் ஒருத்தருக்கு தோணவே இல்லை. ஒரு முரசறிஞ்சால் 5000 பேர் வராங்க. அதல்ல, மறக்கூடிய லிஸ்ட் இருக்கணும் கையில், அவன் யாருன்னு அட்ரஸ் இருக்கணும். காந்தி தான் முதல் முறையாக ஒரு ரூட் மார்ச் போனால் முன்னாலேயும் பின்னாலேயும் சேவாதல் தொண்டர் தான் இருக்கணும், பொதுஜனம் உள்ளதாக இருக்கணும்னு முடிவு பண்ணுறார். எல்லோரும் வந்து அவர் காந்தியோட ப்ரொசஸில் கலந்துக்க முடியாது. வரக்கூடிய அத்தனை பேருமே சேவாதலில் குறைந்தது 4 ஆண்டுகள் பயிற்சி எடுத்தவர்களை மட்டும்தான் காந்தி முன்னால் நடத்துகிறார். அதுதான் அவர் மாபை வந்து மறுபடியும் ஆர்கனைஸ்டான ஒரு மூமெண்ட்டாக மாற்ற ட்ரை பண்ணுறார். காந்தி இந்தியா முழுக்க போயிருக்கார். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த எம்இ நாயுடுக்கு 60 கடிதம் போட்டிருக்கார். 60 கடிதம் போட்டிருக்கார். அது வந்து இன்னொரு காந்தியோட ஆட்டிடியூட்டில் கூட பார்க்கலாம். இந்த ஆட்டிடியூடை பார்க்கலாம். தமிழகத்தை சேர்ந்த கோவை ஐயாமுத்து நினைவலைகள் ஒரு நூல் எழுதியிருக்கார். தமிழகத்தில் எழுதப்பட்ட ஒரு மிகச்சிறந்த தன் வரலாறுகளில் ஒன்று. ஒரு காந்தியர், சர்வோதய இயக்க பணியாளர். அவர் சர்வோதய பணியாற்றுறார். அப்போ கணக்கு உண்டு காந்திகிட்ட ஒப்படைக்கிறார். பெருங்கணக்கு, அதாவது இந்தியாவிலே அதிகமாக சர்வோதய துணிகளை விற்றவர் அவர் தான், ஐயாமுத்து தான். காந்தி அதுக்காக பாராட்டுறார். பாராட்டி கணக்கு பார்த்தா 7 ரூபா குறையுது. அது எப்படி குறையுது அப்படின்னு கேட்குறாரு. இவர் பார்த்தா 7 ரூபா சரி பண்ணல. இவர் 7 ரூபான்னு பாக்கெட்டில் என்ன 7 ரூபா வைக்கிறார். காந்தி அதை எடுத்து நன்கொடைன்னு எழுதிக்கிட்டு மறுபடியும் 7 ரூபா கொண்டா அப்படிங்கிறார். நீ கையிலேன்னு போட்டால் நன்கொடை, இந்த கணக்கில் எங்கே 7 ரூபா? இவர் மொத்த கணக்கை எடுத்துகிட்டு போய் உட்காந்து இரவு பகலாக எழுதுகிறார். எழுதிட்டு அந்த 7 ரூபா கண்டுபிடிச்சிட்டார். அதை செட் பண்ணி புக்கை கொண்டு காந்தி மேலே தொப்புன்னு போடுறார். மகாத்மா கூட வாழ முடியாது, தூரத்துலேருந்து நான் கும்பிடணும், நான் இயக்கத்துலேருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு. நன்றி, ஆனால் அந்த கணக்கை நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்னா. அப்போ இவர் சொல்ல இந்த மாதிரி மிஸ் ஆச்சு அப்படின்னு. நன்றி அப்படிங்கிறார். அப்புறம் போயிட்டு ஒரு வாரங்க திரும்பி வந்துடுறாரு. அவருக்கே தெரியும் திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு. திரும்பி வந்து சேர்ந்துறாரு. ஆனால் அந்த 7 ரூபாங்கிறது அது ஒரு ரூபா இல்லை, அது பொது நிதி. நீ அதுலேருந்து எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்போ எந்த ஒரு வேல்யூ சிஸ்டம் இங்கே முன்வைக்கப்பட்டது? காந்தி இயக்கம் எதை கற்பித்தது? ஒரு இன்சிடெண்ட் இருக்குது.
ராமச்சந்திர குஹா அவருடைய புகழ்பெற்ற காந்திக்கு பின் இந்தியாங்கிற புத்தகத்தில் இந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறார். அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரியுது. கிழக்கு பாகிஸ்தானில் இன்றைய வங்காளதேசத்தில் சணல் உற்பத்தி பண்ணக்கூடிய வயல்கள் இருக்குது. ஆனால் சணல் ஆலைகள் முழுக்க மேற்கு வங்காளத்தில் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இந்தியா பிரிஞ்ச உடனே சணல் விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்களால சணலை இந்தியா கொண்டு வர முடியாது. அப்போ இந்த சணல் தொழிற்சாலைகளை பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்குறதா இருந்தால் இந்தியாவுக்கு அவங்க கட்ட வேண்டிய நிலுவைகளை கட்டி அந்த நிலங்களை விற்பனை செய்து விட்டு போகணும். அது பணம் கொடுக்கணும் அவங்க. அப்போ பட்டேல் சொல்கிறாரு, அப்படி அவங்கள போக விடக்கூடாது. ஏன்னா இதே மாதிரி அமிர்தசரஸ்லேருந்து நமக்கும் ஃபேக்ட்ரிஸ் வர வேண்டியிருக்கு. ஆகவே அங்கே பாகிஸ்தான்லேருந்து மேற்கு பாகிஸ்தானில் வரக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இங்கே வந்த பிறகு அந்த டீல் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து அனுப்பலாம். இதை மட்டும் வாலண்டியராக அனுப்புனா நமக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார் பட்டேல். அது நியாயமான பேச்சு. ஏன்னா அப்போ பாகிஸ்தான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய கோடானு கோடி சொத்துக்கள் பாகிஸ்தானில் இருக்குது. அது இந்தியாவுக்கு வரணுன்னா நம்ம கொடுக்க வேண்டியதை டிலே பண்ணி வைக்கலான்னு பட்டேல் சொல்கிறார். அப்போ நேரு அதுக்கு ஒத்துக்கிறாரு. சரிதான் அப்படிங்கிறார். ஒத்துக்கிட்டு எங்கே போகிறாரு? கல்கத்தா போகிறார். கல்கத்தா போனால் அங்கே கிழக்கு பாகிஸ்தான்லேருந்து ஒரு டெலிகேட் கேங் ஒரு கும்பல் வந்திருக்கு, விவசாயிகளின் தூதர்கள். அவங்களாம் அங்கே நேருவை பார்த்தோன்னே கண்ணீர் விட்டு நாங்கள் பிள்ளை எப்படி சாப்பிடும்? சணல் வயலில் வேறு எதையும் விவசாயம் பண்ண முடியாது. கோரை புல் மாதிரி தான், வேறு விவசாயம் பண்ண முடியாது. சணல் தான் விவசாயம் பண்ண முடியும். சணலை ப்ராசஸ் பண்ண முடியும், யாரும் வாங்க மாட்டாங்க. நாங்கள் எப்படி சாப்பிட்றோம்? கூட்டத்தோட தற்கொலை தான் பண்ணிக்கணும். நேரு சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா ஃபேக்ட்ரியும் அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாச்சு. அது அங்கே நியூஸு வந்துருச்சு. அங்கே பத்திரிகையில் நியூஸ் வந்துச்சு, ஃபேக்ட்ரி எல்லாம் அனுப்புறதா நேரு ஒத்துக்கிட்டாச்சு. பட்டேலுக்கு தகவல் தெரியுது, கொதிக்கிறாரு. இந்த முட்டாளை வச்சுக்கிட்டு எப்படி ஆட்சி செய்கிறது, இவன் சென்டிமெண்ட் ஃபுல்லாக இருக்கான் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு மாலை பட்டேல் பத்திரிகையாளரை சந்திக்கிறார். பட்டேல் சொல்கிறாரு, என் தலைமையில் அமைச்சரவை சேர்ந்து எடுத்த முடிவைத்தான் நேற்று பிரதமர் அறிவித்திருக்கிறார். பிரதமருடையது ராஜதந்திர ரீதியான முடிவு. இந்திய அரசு பிரதமருக்கு பின்னால் நிற்கும். அப்புறம் முன்னாடி சொல்கிறாரு, வேறு என்ன பண்ணுறது, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, த வேர்ட் இஸ் த வேர்டு. அதுதான் தலைமை. அப்படி தான் ஒரு ராஜ்யத்தை உருவாக்குனாங்க. அந்த முன்னுதாரணங்கள் எல்லாம் பின்னாடி இருக்கா? அதுதான் நம்முடைய முக்கியமான கேள்வி. அந்த முன்னுதாரணங்கள் அடுத்த 50 ஆண்டுகளில் சரிவடைவது தான் இந்தியாவில் படி பார்க்குறோம். இப்போ கேட்டிங்கல்ல, பட்டேல் சொன்னார்ல, அந்த மொமெண்ட்லேருந்து இந்தியா அதே வேகத்தோடு முன்னால் சென்றுட்டு இருந்தோம் என்றால் இன்றைக்கி ஒரு வலுவான சக்தியாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லை. அன்றிருந்த அந்த யூனிட்டி, அன்றிருந்த அந்த என்ன சொல்கிறது, பயின்ற ஒருமைப்பாடு, அது படிப்படியாக நம்ம இழந்தோம். சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா முழுக்க நடந்தது எல்லாமே சுதந்திர காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒருமைப்பாடை இல்லாமல் பண்ணி சண்டை போடுறது தான். சுதந்திரம் கிடச்சாச்சு, இனி யார் யார் எங்கெங்கே ஷேர் பண்ணிக்கலாம். ராமச்சந்திர குஹாவுடைய அந்த நூலை நீங்கள் படித்தா தெரியும். 1950களில் இந்தியா முழுக்க எத்தனை பிரிவினைவாத இயக்கம் இருந்தது. பஞ்சாபில் பஞ்சாப் சுபா, குஜராத்தில் மகா குஜராத், மகாராஷ்டிரா ஏகீகரண சமிதி, அகண்ட தெலுங்கானா, அப்புறம் கர்நாடகா போராட்டம், தமிழ் எல்லை போராட்டம், கேரளா ஒருங்கிணைந்த கேரளா போராட்டம், பிரிவினைகள், சண்டைகள், மாநில சண்டைகள், நதிநீர் சண்டைகள், அதான் பல சண்டைகள் பிற்காலத்தில் பெரிய தீவிரவாத இயக்கங்களாக மாறி இருக்குது. பஞ்சாப் பிரச்சனை, அசாம் பிரச்சனை மாதிரி. ஒருபோதும் இந்தியா மறுபடியும் செட்டில் ஆகவில்லை. அதே பூசல் தான். நடுவில் கொஞ்ச காலம்தான் அந்த யூனிட்டி இருந்திருக்கு. பாரதியாருடைய நூல்களை படித்தா தெரியும். பாரதியாருடைய கட்டுரையில் 1914 சூரத் காங்கிரஸுக்கு போன அனுபவத்தை எழுதியிருக்கிறார். அது உற்சாகமாக எழுதுகிறார். அங்கே போய் நாற்காலிகளால் மாறி மாறி வீசிக்கிறாங்க மிதவாதிகளும் தீவிரவாதிகளும். அடித்தடி தான். இங்கிருந்தே அடிக்கணும் தான் போகிறாங்க, நாள் போட்டு தான் வரணும் அப்படின்னு. அதிலிருந்து அங்கே காந்தி வராரு. காந்தி போனார், மறுபடியும் நம்ம பழைய நாற்காலி வீச்சுக்கு போயிட்டோம். இதுதான் இந்தியாவுடைய பிரச்சனை. இப்போ பண்பாடு சுமையும் சிறகுகளும் அப்படின்னு இந்த உரையில் சுமை என்று நான் எதை சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு கடந்தது ஒரு 3000 ஆண்டுகளாக நமக்கு கிடைச்ச ஒரு லெகசி என்பது இந்த பூசலிடும் பண்பாடு தான். தமிழ்நாட்டை எடுத்து பாருங்கள். சங்க இலக்கியம் நாம் சொன்னால் என்னது? தஞ்சாவூர்லேருந்து முசிறிக்கு போய் அவனை தோக்கடித்து
அவன் வயலை உப்பு போட்டு அவன் குடிநீர் தண்ணியில் வந்து யானை விட்டு கலக்கி அவனுடைய மனைவிகள் தாலியை பறித்து மலையாக குவித்து புகையில் வந்து அந்த ஊரை மூடும்படி பண்ணிவிட்டு வெளியே வந்து ஒரு கவிஞனை போட்டு காசை கொடுத்து பாடுறா அப்படி சொல்கிறது தானே தமிழ் பண்பாடு. அப்படி தானே புறநானூறு சொல்லுது. வேறு நான் புறநானூறு ஆதாரத்தை சொல்கிறேன். புறநானூறு எதை காட்டுது? தமிழர்கள் மாறி மாறி சண்டை போடக்கூடிய மாபெரும் வீர வரலாறு தானே. மானம் வீரம்னு அந்த தானே. அப்புறம் மூவேந்தர்கள் வந்தாங்க, அவங்க மற்றவங்களெல்லாம் அழித்தாங்க. மூவேந்தரில் ஒருத்தருக்கு சண்டை போட்டாங்க. அதில் பெருமை என்னவென்றால் கடைசி வரைக்கும் சேரன் அந்த லிஸ்ட்லேயே கிடையாது. நாங்கள் அந்த நாடு எங்களை மாறி மாறி பாண்டியன் அடிக்கிறானா சோழன் அடிக்கிறானா, அதுதான் வரலாறு. தொடர்ந்து பாண்டியர் கொஞ்சம் அடிப்பாங்க, அவங்க அடித்து ஓஞ்சோடனே பாண்டியனை சோழன் அடிப்பான், சோழன் வந்து நம்மளை அடிப்பான். இது சேர நாட்டின் வீர வரலாறு அதுதான் இருந்திருக்கு. இதுதான் நம்முடைய வரலாறு இருந்திருக்கு. இதுதான் நம்முடைய சுமை. இன்றைக்கும் நம்மிடம் பேசும் ஒருவர் பூசலின் மொழியில் பேசுகிறார் என்றால் நமக்கு எது நோயோ அதை அவர் நம்ம திருப்பி தரார். நமக்கு நாமே சொரிந்து கொள்ளக்கூடிய சுகத்தை தான் அவர் கொடுக்குறார். அதை நம்ம ரணமாக்கி கொள்ளும். பூசலின் மொழியில் பேசாமல் ஒருங்கிணைவின் மொழியில் பேசக்கூடிய எத்தனை அரசியல்வாதிகள் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி பேசுனா நீங்கள் கவனிப்பீங்களா மட்டும் யோசிச்சு பாருங்கள். யாருக்கோ ஒரு உள்நாட்டில் இருக்கோ யாரோ ஒரு ஆளுக்கு எதிராக ஒருத்தர் பேசினா மட்டும்தான் நம்ம கவனிப்போம். இந்தியா ஒருங்கிணை உள்ள ஒரு தேசமாக இருக்குமா என்ற கேள்வி 1948 பிரிட்டிஷ்காரால் ஏற்கப்பட்டது. அண்மையில் ஒரு உரையில் ராமச்சந்திர குஹா சொல்கிறார். ரொம்ப ஃபன்னியான ஸ்டேட்மெண்ட் அது. அதாவது 1948, 58, 68, 78, 88, 98 60 ஆண்டுகளில் இந்த 10 இயர்ஸில் இந்தியா ஒரு தேசமாக நீடிக்குமாங்கிறத பற்றி குறைந்தது 10-15 புத்தகங்களாவது பிரிட்டிஷ் ஆசிரியர்களால் எழுதப்பட்டிருக்கு. நேருக்கு பின் நீடிக்குமா, இந்திரா காந்திக்கு பின் என்னாகும், வந்துகிட்டே இருக்குது. இப்போது பிரிட்டன் ஒரு நாடாக நீடிக்குமா அப்படின்னு நான் ஏன் புக்கு எழுதக்கூடாது? நாம் ஒரு நாடாக தான் நீடிச்சிட்ருக்கோம். ஆனால் பிரிட்டன் ஒரு நாடாக நீடிக்குமா? வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். அப்போ உண்மையில் பிரச்சனை அதுதான். அந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஆனால் அப்போ சிறகுகள் என்ற ஒரு விஷயத்தை பேச வர அடிப்படையில் இத்தனை பிரச்சனைக்கு அப்பால் நான் நம்பிக்கை கொள்ளக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்று ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் இவ்வளவு சுற்றி வந்திருக்கேன். நண்பர்களே, இந்தியா எப்படி இருந்திருக்கும்? 3000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியா எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கே வெறும் 100 கிலோமீட்டருக்கு ஒரு முறை மொத்த ஜாதி சிஸ்டம் மாறிடுது. அப்போது 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மெல்ட்டிங் பாட் ஆஃப் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு கொண்டு சண்டை போட்டு கொண்டிருந்த ட்ரைபுகளுடைய ஒரு பெருந்தொகுப்பாக இது இருந்திருக்கும். ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்தா கொலை பண்ணணுங்கிற இடத்துல தான் இருந்திருப்பாங்க. இன்றைக்கு இந்தியாவில் சில ட்ரைப்ஸ் அப்படி தான் இருக்காங்க. இன்னொருத்தட ட்ரைபை கொன்று அந்த மண்டையோடுகளை வீட்டில் மாட்டி வச்சுருக்கக்கூடிய ட்ரைபல் சீஃப் ஒருத்தருடைய வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். நான் போயிருக்கேன். அது எங்களுடைய மறுதரப்பை சேர்ந்த ட்ரைபுடைய தலையோடுகள். ஆனால் 200 வருஷம் பழசு. ஆனால் இப்போவுமே என்ன பண்ணி வைக்கிறார். ஆனால் அப்படி தான் 3000 வருஷம் முன்னாடி இந்தியா இருந்திருக்கு. ஆனால் உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் அப்படி தான் இருந்தது. ட்ரைப்ஸ் ஒன்று சண்டை போட்டு தான் இருந்தாங்க. உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் ஒருங்கிணைவை அடைந்தது. அதில் ஏதேனும் ஒரு ட்ரைபு ஆற்றல் மிக்கதாகி மொத்த ஆட்களை அடித்து உட்கார வச்சு அவன் ஆட்சி புரியும்போது அதாவது இங்கிலாந்து வரலாறு தானே. நார்மன்ஸ், டியூடர்கள் அவங்க மற்ற ஆட்களை அடித்து நொறுக்கி உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் ஓகே ஃபைன், ரொம்ப அடிக்கிற ஒத்துமையாக போவோம். அதுதானே இங்கே உள்ள வரலாறு. ஸ்காட் வரலாறு என்ன? அடி தாங்க முடியாத உருவான ஒற்றுமை தானே, இல்லையா? அப்புறம் ஃப்ரான்ஸ் வரலாறு எல்லாருமே அப்படி தான். இந்திய வரலாறு அப்படி இல்லை. இந்தியாவை ஒருபோதும் ஒரு மன்னன் ஒரு பேரரசு முழுசாக ஆண்டதே கிடையாது. இந்தியாவை சில ஆட்கள் அதிகமான இடங்களுக்கு பயணம் பண்ணி படையெடுத்திருக்காங்களே வழிய ஒட்டுமொத்தமாக ஒரு ஆட்சி இருந்ததே கிடையாது. அப்போ எப்படி ஒருங்கிணைவு உருவாச்சு? அந்த ஒருங்கிணைவை உருவாக்குனது 3 ஃபிலாசபிஸ், 3 தத்துவங்கள் தான். ஒன்று பிரம்மம் என்கிற தத்துவம், ஹிந்து தத்துவம். பிரம்மம் அருவமான, உருவற்ற, எதுவுமான, தானன்றி பிரிதொன்று இருக்க முடியாத ஒன்று. அதுதான் பிரம்மம். அப்போ
நீ கும்பிட்ற தெய்வம் அவன் கும்பிட்ற தெய்வம் பிரம்மன் தானே. இந்தியாவில் எல்லா தெய்வத்தையும் பிரம்மம் என்று சொல்லிவிடலாம். பிரம்மம் அல்லாத ஒரு தெய்வம் இருக்க முடியாது. இது நான் ஒரு கட்டுரை எழுப்பேன், பொற்பட்டு நூல் அப்படின்னு. ஒரு பொற்பட்டு நூலாக இது அனைத்தையுமே இணைக்குது. எல்லா ட்ரைபும் கடந்த 3000 ஆண்டுகளில் இந்திய வரலாறு என்பது பிரம்மம் என்கிற தெய்வத்துக்கு கூட எல்லா இந்திய தெய்வங்களும் கொண்டு சேர்க்கப்பட்ட வரலாறு. கடந்த 25 ஆண்டுகளில் ஏராளமான ட்ரைபல் காட்ஸ் இந்த ஃபோல்டுக்குள்ளே வந்திருக்கு. ஃபிலாசபிக்கலான ஒரு இணைப்பு தொடர்ந்து ஒரு மிஷின் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஒருங்கிணைப்பு உருவாக்குது. இரண்டாவதாக சமண மதம். சமண மதம் உருவாக்கின ஒருங்கிணைவு இந்தியா முழுக்க சமணம் உருவாக்கிய ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு ஒன்று இருக்குது. சமண தீர்த்தங்காரர்கள், அவர்களிருந்து ஆரம்பித்த அருகர்கள் கால்நடையாக நடந்து இந்தியா முழுக்க போனாங்க. அஹிம்சை என்ற ஒரு செய்தியோட போனாங்க. நீ என்ன கொல்லலாம், ஆனால் நான் உன்னை கொல்ல மாட்டேன். நீ அநீதி செய்தால் உன் வீட்டு முன்னாடி வந்து உண்ணாவிரதம் வந்து நான் சாவேன், அப்போது நான் உன்னை தண்டிக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இவ்வளோ வன்முறை சங்க இலக்கியம் காலம் நடந்த ஒரு நாட்டில் அவங்க ஒரு இடத்த உருவாக்குனாங்க. 5 நாள் புகலிடம் அதுக்கு பேர். அவங்க எல்லை வகுத்து வச்சுருப்பாங்க, கல் தாட்டி வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த ஓகே தேங்க்யூ. இந்த எல்லைக்குள்ளே யாரையும் கொல்ல முடியாது. கொன்றவனுடைய வீட்டு முன்னாடி வந்து உண்ணாவிரதம் இருந்து செத்து போயிடுவாங்க. அப்புறம் கொன்றவன் என்ன பண்ணுவான், அவனும் செத்து தான் போகணும். அவன் மண்ணில் யாரும் வாழ மாட்டாங்க, அவனை விட்டு கிளம்பி போயிடுவாங்க. குமரி மாவட்டத்தில் ஏறத்தாழ 4 5 நாள் புகலிடங்கள் இருந்ததுக்கான கல் சான்றுகள் இருக்குது. நீங்கள் போனால் பத்மநாபர் அரண்மனையோட அருங்காட்சியகத்தில் அந்த கல்லுகளை நீங்கள் பார்க்கலாம். தமிழகம் முழுக்க 5 நாள் புகலிடங்கள் உருவாகுது. அப்புறம் வணிக வழிகள் உருவாகுது. இந்த வணிக வழிகளில் யாரையும் கொன்னாங்கன்னா சமண முனிவர் உண்ணாவிரதம் இருப்பாங்க. வணிகர்கள் சமண முனிவருடைய தங்குமிடத்தை ஒட்டி தாங்கள் தங்கிக்குவாங்க. அப்போ அவங்க சொத்தை யாரும் கொள்ளடிக்க முடியாது. இப்படி தான் இந்தியா முழுக்க வணிக வழி உருவாகிச்சு. அந்த வணிக வழிகள் இன்றைக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக 2011 நாங்கள் 6 நண்பர்கள் ஈரோட்டில் அரச்சலூரில் இருந்து கிளம்பி 1 மாத காலம் போனோம். சமணர் காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு ஒருத்தர் நடந்து போகக்கூடிய டிஸ்டன்ஸ் என்பது அதிகபட்சம் 60 கிலோமீட்டர், 50-60 கிலோமீட்டர். அன்றைக்கி நடந்திருக்காங்க. 60 கிலோமீட்டருக்கு ஒரு சமண மையம் இருக்கும். அங்கே இலவச தங்குமிடம், உணவும் கிடைக்கும். இப்போ கிடைக்குதா அப்படின்னு பார்க்க போனோம். நண்பர்களே, 35-40 நாட்கள் பயணம் பண்ணோம். வண்டிக்கான பெட்ரோல் அந்த செலவை தவிர்த்து பார்த்தா 40 நாளைக்கும் சேர்ந்து ஒரு ஆளுக்கு 1500 ரூபா செலவாச்சு. ஏன்னா டீ குடிச்ச செலவு மட்டும்தான், பாக்கி எல்லாம் இலவச தங்குமிடங்கள், இலவச உணவு தான் இன்றைக்கி இருக்குது. இதுதான் இன்னொரு மகத்தான ஒருங்கிணைவு. 3வது பௌத்தம் உருவாக்கின ஒருங்கிணைவு. தம்மம்ங்கிற ஒரு வார்த்தை இந்தியா முழுக்க, அந்த வார்த்தை வேறு வேறு வார்த்தத்தில் இன்டர்பிரட் பண்ணப்பட்டிருக்கு. அறம், தர்மம், தம்மம். இந்தியா முழுக்க அந்த பொது அறம் என்ற ஒன்றை பௌத்தர்கள் அங்கே நாட்ட முடிந்திருக்கு. அப்போது நம்முடைய மரபிலிருந்து நாம் அடுத்தது கொண்டு வர வேண்டிய விஷயம் இந்த 3 அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட ஃபிலசபிக்கல் யூனிட்டின்னு ஒன்று இருக்குது. அரசியல் ஒருங்கிணைவு அல்ல, பண்பாட்டு ஒருங்கிணைவு, தத்துவார்த்தமான ஒருங்கிணைவு, மெய்யியல் சார்ந்த ஆன்மீகமான ஒரு ஒருங்கிணைவு. அப்படி ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தேசமாக, ஒரு நிலமாக அது இருக்குது. அதனால்தான் பொலிட்டிக்கலாக இந்த ஒரு நாடு ஒரு நாடாக இருக்கிறதுக்கான ஒரு காரணமும் கிடையாது. ஆனால் ஒரு நாடாக தான் இருக்கும். அது அப்படி தான். ஒரு யோசிக்கும்போது ஞாபகம் வருது, ஒரு அமெரிக்க டாக்டர், பீடியாட்ரிஷியன், குழந்தை வளர்ப்பு பற்றி புத்தகம் எழுதியிருக்கார். அதில் குழந்தைக்கு கவுனில் சேஃப்டி பின் குத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறார். ஃபிசிக்ஸ் அடிப்படையில் அது குழந்தைய குத்துறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது, ஆனால் குத்தாது அப்படின்னு. அந்த வரி எனக்கு ரொம்ப பொய்ட்டிக்கலான வரி. அது கண்டிப்பாக குத்தும், ஆனால் குத்துறதில்லை, அவ்வளோதான். அதுபோல் ஒரு தேசமாக நீடிக்கிறதுக்கு லாஜிக்கலாக ஏதாவது காரணம் உண்டா? ஒரு காரணம் கிடையாது. உடையிறதுக்கு காரணம் உண்டானா ஒரு 1,00,000-2,00,000 காரணங்கள் இருக்குது, ஆனால் ஒன்றா தான் நீடிக்கும். ஆனால் அந்த அடிப்படையில் இருக்கிறது அந்த ஃபிலசபிக்கல் யூனிட்டி. அது இந்தியாவை முன்னெடுக்குன்னு தான் நம்புகிறேன். என்ன ஆப்டிமிஸ்ட் சொல்கிறீங்கல்ல, அந்த ஆப்டிமிசம்ங்கிறது நம்பிக்கை அல்ல, அது வரலாற்று உணர்வு தான், என்னுடைய ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதுதான் முக்கியமான நான் நினைக்கிறேன்.
அதிலிருந்து தான் இன்றைய அரசியலை வரைக்கும் வந்து சேரக்கூடிய சிலது உலகிற்கு நாம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஒன்று, உலகத்திலே நாம் ஒரு அகிம்சை வழியாக ஜனநாயக போராட்டம் வழியாக சுதந்திரம் அடைஞ்ச ஒரு நாடு. இந்தியாவை சுற்றி எத்தனை நாடுகளில் ஜனநாயகம் இருக்குன்னு யோசித்து பாருங்கள். இந்தியா கூட சுதந்திரம் அடைஞ்ச நாடுகளில் எங்கே ஜனநாயகம் இருக்குன்னு யோசித்து பாருங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க அங்கே இருக்கிற நேரத்தில் நிறைய பேர் இந்தியா வெளியாக யோசித்துக்க மாட்டாங்க. இந்தியா மாதிரி ஒரு நாடே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல எனக்கு இந்தியா சுற்றியுள்ள நாடுகள்லாம் தெரியும், பல நாடுகளில் போயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மேடையில் நான் பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த அங்கேருந்து இங்கே மேடைக்கு கூட்டிகிட்டு வருவாங்கள்ல, அந்த வழியில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னு, இல்லை நாங்களாம் இங்கே வாழ்கிறோம், பார்த்து பேசுங்க. என்ன அர்த்தம்னா, எந்த வகையிலும் அரசாங்கத்தை அஃபெண்ட் பண்ணி பேசக்கூடாது முடியாது. அப்படிப்பட்ட நாடுகள் இந்தியா சுற்றி இருக்குது. அப்போ இந்தியா ஏன் இன்னும் ஜனநாயகத்தோடு நீடிக்குதுன்னா, அகிம்சை முறையில் சுதந்திரம் வாங்கணுங்கிறதுனால தான், ரத்தம் சிந்தாமல் வாங்கணுங்கிறதுனா. சுதந்திரத்துக்கு ரத்தம் சிந்தினா தான் ஒருங்கிணைவாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ரத்தம் சிந்தி சுதந்திரம் வாங்க நாடுகள் எல்லாத்துலேயுமே உடனடியாக சர்வாதிகாரம் தான் வந்திருக்கு. மாபெரும் ஃபிலாசபர்ஸ் பிறந்த ஜெர்மனியிலே சர்வாதிகாரம் தான் வந்திருக்கு. கலாச்சாரத்தின் தொட்டிலாகிய ஃப்ரான்ஸில் பல ஆண்டுகள் சர்வாதிகாரம் தான். இந்தியாவில் ஏன் வரலைன்னா, அது ஜனநாயக முறைப்படி வாங்கப்பட்ட சுதந்திரம். அதற்கு அடிப்படையில் இருக்கிறது நான் சொன்ன மகத்தான 3 ஃபிலாசபிக்கல் ரூட்ஸ், வேர்கள். அதுதான் நம்முடைய சிறகு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி.